தரணு எப்படியாவது தப்புச்சரு. இந்த 3 பேரும் உன்னை கோத்துதான் விட்டுருக்காங்க. காதம்பரி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு. ஆத்தி இதுக்கு அந்த சுமதி எவ்வளவோ பரவாயில்ல நினைக்க. ஆனா தரனுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மீதி படணும்னு இருந்திருக்கு. அத இன்னைக்கு ஓத்துட்டியா மீதி வாங்கிட்டு அலையுத. அப்பாடே இங்க இருந்து எப்படியாவது காம்பவுண்டுக்கு அந்த சைடு குடிச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஓடிடலாம். அப்பாடே யாரும் பார்க்கல, குடிச்ச வேண்டிதான். எங்க வேலை செய்துட்டு எங்கட வேலை பார்த்துட்டு இருக்க? இங்க உனக்கு என்ன வேலை? செத்த அது கத்தி அளவு முடியாத. மேடம் இந்த ஒயிருக்கு எல்லாம் போயிட்டு இருந்தது. சீரியல் பல்பெல்லாம் கெட்ட சொன்னாங்க. அதுக்கு தான் இடம் பார்த்துட்டு இருக்கேன். சீரியல் பல்பெல்லாம் வேற ஆளாச்சு பார்க்கலாம். உனக்கு உள்ள வேலை இருக்குங்க, வா. உன்னை பின்னாடி தானே வர சொன்னேன், நீ வா. நீ தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவே, வா. என்ன வேலை மேடம்? நீ தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவே, என் பின்னாடி வா. நான் தான் சரிப்பட்டு வருவேனா? ஆமா, நீ தான் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவே, வா. இறங்குடா, வா வா சீக்கிரம் வா. சரிங்க மேடம், எந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வருவேன்? இதுக்கப்புறமா எதுக்கு வேண்டி இருக்கணும்? அவளை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. என் பொண்ணு என் தம்பி சந்தோஷமா வரத பார்த்துட்டு இவ சாவ விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு தானே எங்க உட்கார வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அனுப்பி வைங்க. ஆத்தி உண்மையிலே இந்த கல்யாணம் தான் நடக்குது. ஆனா எந்த அறிகுறியுமே இல்லாம இருக்குதே. ஐயோ பாவம் இந்த பொண்ணு. உனக்கு காது கேட்குமா கேட்காதா? உன்னை எங்க கிளம்ப சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க என்ன கிளம்பி இருக்கணும். உள்ள போ. சரிங்க மேடம். ஆகா இங்க பெரிய பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ பாவம் இந்த பொண்ணு. கிஷோர் தானே எல்லாம் நினைச்சு வந்தா. இந்த கிஷோர் ஏன் இப்படி பண்றான்? இங்க என்ன பாத்துட்டு இருக்க? உள்ள போ. இல்ல இங்கெல்லாம் சீரியல் போடமான்னு பாத்துட்டு இருந்தேன். எல்லா பக்கமும் சீரியல் போடணும். நான் சொல்ற வேலையை முத முடி போ. சரிங்க மேடம். என்ன ஒய்யாம சொல்ற அளவுக்கு வச்சிட கூடாது. கிளம்பன்னா கிளம்பிட்டே இருக்கணும். என்னைக்கும் சத்தியம் தோக்காது, உண்மை தோக்காது. நம்பிக்கையோட இரு. நீங்களா இருக்கும் போது எனக்கு என்னத்த கவலை? என்ன உசுறு பசுரா காதலிக்கிறேன். என் கிஷோர் இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும்? நிச்சயமா நீ கிஷோர் கூட சேர்ந்து வாழுவ. இந்த ஆசீர்வாதம் போதுத்த. இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருந்தா இந்த கல்யாணம் நடந்துரும். நம்ம ஏதாவது பண்ணாத உண்டு. இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதான். மாமாவா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாதானே அம்மா ஏதாவது பண்ணுவாங்க. இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டிட்டா வழக்கம் போல லெட்டர் எழுதிச்சிட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதான். லெட்டர்ல என்ன எழுதலாம்? கல்யாணம் பிடிக்கிறேன்னு சொன்னா இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்ல? பிடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. இப்படி சொல்லிடலாம். அன்புள்ள அம்மாவுக்கு எனக்கும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா வீதி என்னையும் மாமாவையும் சேர விடாம பண்ணிட்டுமா. மாமா கூட மட்டும் இல்ல, யாரு கூடயுமே நான் வாழக்கூடாத அளவுக்கு இந்த வீதி பண்ணிட்டேம்மா. துக்கம் தொண்டை அடைக்குமா எனக்கு. ஐயோ என்ன வியாதி போடலாம்? காய்ச்சல்னு சொன்னா ஆசத்துல கொண்டு சத்துருவாங்க. பெரிய வியாதியை சொல்லணுமே. என்ன வியாதி சொல்லலாம்? பிளட் கேன்சர். எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு நேத்துதாமா தெரியும். அதான் எனக்கு உங்ககிட்ட சொல்லதுக்கு கஷ்டமா இருந்தது. அதான் லெட்டர் எழுதிட்டு போறேன். என்ன தேடாதம்மா. சூப்பர். இதங்க வச்சுட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ஐயோ மம்மி லெட்டர் பாத்துவாங்களா? கிளம்பிட்டேம்மா. அம்மா இந்த சேர்ல நான் எப்படிமா இருக்க? உனக்கு என்ன அழகு பொம்மை மாதிரி இருக்க. அப்படியாமா? அழகு பொம்மை போல இருக்க. எனக்கு கிஷோர் மாமாக்கு ஜோடி பொத்து நல்லா இருக்கும்லாமா? சூப்பரா இருக்கும். சரிங்கம்மா. இன்னும் ஏன்டா வெளில நின்னுட்டு இருக்க? உள்ள வாடா. யாரு மம்மி? இரு வாரேன். டேய் உள்ள வாடா. என்ன மேடம்? என்ன வெயிட் பண்ணிக்கிற? இல்ல மேடம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? இங்கதான் என் பொண்ணு என் தம்பி வாழ்க்கை தொடங்க போறாங்க. அவங்க வாழ்க்கை வசந்தமா இருக்கணும். இந்த பாரு, இந்த ரூமை சூப்பரா டெக்கரேஷன் பண்ண வேண்டியது நீதான். என்ன புரிஞ்சுதா? அதுக்கு தான் நீ சரிப்பட்டு வருவேன்னு நீ கொஞ்சம் துருதுருன்னு வந்த. கட்டாயமா ஒன்னால இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ரூம் சூப்பரா இருக்கணும். எல்லாம் நேச்சுரல் பூவா இருக்கணும். ஆமா, எந்த பிளாஸ்டிக் பூ இருக்க கூடாது. எவ்வளவுக்கு நாளும் வாங்கிக்க. இங்க பாரு,
ரூம் ஃபுல்லா பன்னீர் வாடை அடிக்கணும். அந்த அளவுக்கு ரூம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது ஓ பொறுப்பு. என்ன புரியுதா? புரியுது மேடம். வேலைய ஆரம்பி. பாத்தியா, நீ என்ன பொண்ணு பார்க்க தான் கூட்டு போன. ஆனா என் வாழ்க்கை தொடங்குக்கான ரூம டெக்கரேஷன் பண்ணதுக்கே நீ வந்திருக்க பாத்தியா? அப்பா நான் தானே ஜெயிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் பாத்தியா? என்ன ஃபீல் பண்றேனே? நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? என் மம்மி கொடுத்த வேலையை செய். தெரியும், அதை செய்யறதுக்கு தானே வந்திருக்கேன். உனக்கு கஷ்டமா இல்ல? எனக்கு என்ன கஷ்டம்? நான் சந்தோஷமா இருக்கேன். சரி, இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குது. இதுதான் மூத்த சேலை. என் மாமா கிஷோர் மாமா தான் செஷன் பண்ணி கொடுத்தாராம். ஓ அப்படியா? நானும் தான் நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு இதை விட அழகா எடுத்து வச்சிருக்கேனே. கேட்கும் நினைச்சேன். எப்போ கல்யாணம்? வார வெள்ளிக்கிழமை. சூப்பர். எனக்கு இன்னைக்கு, உனக்கு நாளை கழிச்சியா? ஆமா. சூப்பர்ல. நம்ம ரெண்டு பேரும் பெட்டி கட்டணும். சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க போறோம்ல. ஆனா நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு தான் முதல்ல பாத்தியா, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த ஆதிரா ஜெயிச்சிட்டா. நான் தான் பொண்ணு பார்த்தேன். நான் தான் ஜெயிச்சேன். பொண்ணு பார்த்தேன். ஆனா கல்யாணம் எனக்கு தானே முதல்ல. சரி விடு, நான் வேலையை பார்க்கணும். கல்யாணம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன சந்தோஷமா இருக்காதா? சின்ன வயசுல மாமா கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை. அதான் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சரி சரி. அப்போ நான் தான் பைத்தியக்கார தெரியுமா ஆசை வச்சிருக்கேன். ஐயோ, என்ன நான் ரொம்ப காயப்படுத்துறேன்னு. எனக்கு வேற வழி தெரியலடா. எனக்கு வேற வழி தெரியல. நீயாச்சும் சந்தோஷமா இரு. நீ நல்லா இருக்கணும். சரி, நான் வேலை பார்க்கறேன். வேலை பாரு. ரோஜா பூவால் அலங்காரம் பண்ணணுமா இல்ல மல்லி பிச்சு பூவால் அலங்காரம் பண்ணணுமா? உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னதான் கேட்டேன். உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு எதுவுமே பிடிக்காது. நீ தானே வாழ்க்கை ஆரம்பிக்க போற. நீயே சொல்லு. சொல்லட்டா? சொல்லு. என்னடா நீ இன்னும் வேலைய ஆரம்பிக்கலையா? ஏமா மூத்தத்துக்கு நேரம் ஆயிட்டு, நீ எந்திரிச்சு வா. அவன் அதுக்குள்ள ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பா. நீ வா. ஒரு நிமிஷம் மம்மி, ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. மம்மி என்னம்மா? இந்த ஒரு நிமிஷம் மட்டும் தான் நான் உனக்கு மகளா இருக்க முடியும், அப்படிதானம்மா? ஏன் தங்கம், என்னைக்குனாலும் நீ என் புள்ள தானே. இல்லம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல நான் மாமாக்கு மனைவி ஆயிடுவேனே. என்னத்திற்கு மனைவி ஆயிடுவேனம்மா. ஏன்டா நீ அழுற? அவ ஒண்ணு நேசிக்கலடா. நீ என்ன இப்படி அழுற? அவ ஒண்ணு நேசிக்கலடா. அவ ஒண்ணு நேசிக்கலடா. நீ நல்ல தப்பா நினைச்சிட்ட. நீ தம்பிக்கு மனைவியானாலும் நீ எனக்கு புள்ளதான். அது மாறவே மாறாது. ஆனா சில பேருக்கு மாறிடுவேம்மா. என்ன சொல்ற? இல்ல சொல்றேன். நிறைய பேருக்கு ஒரு முறை மாறலாமா, அத சொன்னேன். நினைச்சு பார்த்தேன், ஆச்சரியமா இருக்கு. உலகம் விசித்திரமா இருக்கு பாத்தியம்மா. நாம ஒண்ணு ஆசையா கனவு காம்போம். அது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். தூரமா போகும். வியப்பா இருக்குல்லம்மா. இத பத்தி சொல்ற? இல்லம்மா, இனி அம்மா பொண்ணா இருந்தாலும் நீயும் நானும் வேற தானம்மா. எவ்வளவுதான் இருந்தாலும் இனி உனக்கு எனக்கான உரிமை கொஞ்சம் குறையும்ல, அத சொன்னேன். உரிமை குறைஞ்சிரும். நீ யாரோ நான் யாரோ ஆயிருவேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கம். சரிம்மா, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன். நீ தாலி கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுமா. ஆமா, அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு போயிருமா. தெய்வம் நிக்கிறானே, அவன் வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்காமா. அது எனக்கு பிரச்சனை இல்ல, நீ கூட்டிட்டு போமா. சரி. இனி நீ யாரோ நான் யாரோ பாத்தியா? நீ நினைச்சாலும் நம்ம ரெண்டு பெட்டு கூட கட்ட முடியாது. கடைசியா உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா? நீ பேசுறதுக்கு அங்க என்ன இருக்குது? ஒண்ணு இல்லையா? இல்ல, ஒண்ணு இருக்குது. என்ன என்ன? இந்த ரூம என்ன பூவால் அலங்காரம் பண்ணு மட்டும் சொல்லிட்டு போ. நீ எது வேணாலும் வச்சு பண்ணு போ. மனசுல இருக்கிறது சொல்லதுக்கு தைரியமே இல்ல. போடா. வாயால சொல்லுவேன்
என்ன வெறுப்பேத்து விளையாடா. இப்ப அதே மாதிரி ஏதாவது பண்ணுடா. இங்க பாரு, நான் இங்க இருந்து போறேன். நீ நினைச்சாலும் திரும்ப என்ன பார்க்க முடியாது. டேய், உன் வாயால சொல்லுடா. உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லுடா. கண்ணீர் என்னை தண்டிக்குமா, காலங்கள் நாளை மன்னிக்குமா, இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, வழியில்லை. இப்ப நீ ஏதாவது என்கிட்ட பேசுன? நீ என்கிட்ட ஏதாவது பேசுறியா? நீ அல்றியா? இல்ல, தூசி கண்ணுல விழுந்துட்டு. இங்க பாரு, கண்ட தூசி விழுந்துட்டு. நான் கூட நீ அல்றியோ நினைச்சிட்டேன். நான் எதுக்கு அழணும்? நான் என்ன எதுக்கு அழணும்? நான் கூட அல்றியோ நினைச்சிட்டேன். இல்ல. சரி சரி, கடைசியா சொல்ல, இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? ஆமா, இப்ப நான் சொன்னா மட்டும் எனக்கு என்ன சொந்தமா போற போற நேரத்துல கூட வேறு பெத்திக்கிட்டு இருப்பா. நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. கோத்த கலப்பாம போயிரு சொல்லிட்டேன். நானும் செம கோவத்துல இருக்கேன். கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கா. ஆமா, யாரையா கல்யாணம் பண்ணுவாளா? என்கிட்ட வந்து நல்லா இருக்கான்னு கேட்டு என்ன வேறு பேத்துவாளா? பாரு, நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் என்ன பிடிச்சிருக்கு நான் சொல்ல போறேன். பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன? இந்த சேலை பிடிச்சு இழுக்குது, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொன்னேன். என்ன வெறுப்பதுக்குன்னே இருக்கான்னு நினைக்க. இவன் என்ன இடிட்டு சொன்ன சும்மா ஒண்ணு இல்ல, நான் உண்மையிலே இடியட்டுதான். எங்க பிடிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். பாதவத்தி, அதானே உனக்கெல்லாம் என்ன பிடிக்குமா? பிடிச்சிருந்தா என்னத்துக்கு சொல்லிருப்பிய? இப்படி என்ன புலம்ப விட்டுருப்பியா? இல்ல உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நானே டெக்கரேஷன் பண்ணதான் வருவேடா. எவனுக்குமே உலகத்துல இப்படி எல்லாம் கொடுமை நடக்க கூடாது. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது. அங்க ஒரு அதிசயம் என்ன மிரட்டிட்டு போயிருக்கா. பாதவத்தி மனசுல சொல்ல மாட்டேங்கிறால. சொன்னாதானே நான் ஏதாவது பண்ண முடியும். ஏன் தான் அந்த பொம்பளையா என்னடி சுவாதிக்கணும்னே தெரிய மாட்டேங்குது. தரன் அப்படியே பாசத்துல கூப்பிட்டுருவா. அப்படியே ஐ லவ் யூ சொல்லிட பாரு. என்ன சொல்லி அழகு பொம்மை மாதிரி இருக்கா. திரும்பி பார்த்தா எங்க நான் மனசுல சொல்லிடுவோம். எனக்கு பயமா இருக்கு. அப்ப கூட ஏதாவது பெட்டு கட்டுவா. வேண்டாம், இந்த அழகா இருக்க பிள்ளையிலே இப்படிதான் போ. வேண்டாம். தரன் ஐயோ, நான் சும்மா இருந்தாலும் பார்வதி சும்மா இருக்க மாட்டா போலுக்க. தரன் என்னடி வேணும்? எப்ப பார்த்தாலும் தரேன் தரணும் என் மனசு நோயாக அடிச்சுக்கிட்டு. என்ன வேணும் சொல்லி. என்ன சொன்ன? அது வந்து அதி உளறிட்டனும். என்னடா வேணும் அப்படின்னு கேட்டேன். பாத்ரூம் போகணும். போத்தாயே போ. அது ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு? இல்ல, எனக்கு கொஞ்சம் பயம், அதனால நான் உள்ள போறேன். நீ இதுலயே நிக்கணும். நான் நீதான். எல்லாம் நேரம் என்ன உங்க அம்மையை நின்னு சோதிக்கல. நல்லா சோதிச்சுடுங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன். போத்தாயி, இதுலயே நான் நிக்கிறேன். போ. எல்லாம் என் நேரம், அததான் சொல்லணும். இப்ப மட்டும் இந்த 3 பேரும் என் கையில சிக்குனாவ, அதுக்கப்புறம் தான் இருக்குது. ஓ, இதெல்லாம் போய் கண்ணால பாருன்னு அனுப்பி வச்சுல. இவ பாட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட பாதத்தி சொல்லாம கல்யாணம் பண்ணி போயிட்டாலேன்னு இவளை மட்டும்தான் அத்து கிழிச்சுட்டு அரைஞ்சிருப்பேன். கண்ணால எதையும் பார்த்திருக்க மாட்டேன். கொஞ்ச நாள்ல நானே மறந்துருப்பேன். இப்படி கண்ணால பார்க்க வச்சு காலத்துக்கும் என்ன சாகுற மாதிரி பண்ணிட்டேன். உங்க 3 பேருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன பாத்ரூம் போயிட்டு வந்துட்டியா? என்ன உனக்கு கல்யாணம் தானே? இப்ப தாலி கட்டு. நீ இந்த குளத்துல வந்திருக்க. அது இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் இறக்கி விட. அட சாம்பிராணி, மனசுல இருக்கதா சொல்ல தைரியம் இல்ல. இறக்கியாத விடுதானு பாரு. யாரோ உங்க திட்டுதாங்க. என்ன திட்டுதாளா? அது என்ன சும்மதியா தான் இருக்கணும். என்ன என்னை இறக்கி விட. என்ன சொன்ன? தரன் என்னை இறக்கி விடுன்னு சொன்னேன். என்னடா இவன் இன்னும் உசுரோட இருக்கானு பாக்குறேன். அப்படித்தானே? உங்க அம்மா கையால நான் சாவணும், அவ்வளவுதானே? இறக்கி விடுடா. டேயா, ஆமாடா மட சாம்பிராணி பையல, இறக்கி விடுடா. ஏய், கல்யாணம் முடிய போதுன்னு பொறுமையா இருக்க. என்ன நீ ரொம்ப என்ன பேசுற? உனக்கு இது வரைக்கும் நான் ஒரு மரியாதை கொடுத்தேன் பாரு, அதுவே போதும். மரியாதை என்னை இறக்கி விடு. இந்த பத்தி இப்பெல்லாம் நீ பேச சொல்ல சொல்லிட்ட. அப்படிதான்டா பேசுவேன். டா டா டா, இறக்கி விடுடா. உன்ன என்னைய வட்டானே. வேண்டாம் தருணே, வேண்டாம். வினாசி வளர்த்துக்காத. என்ன
ஒண்ணு இல்ல, விளையாடாத, இறங்கு. ஏன் கதவை அடைக்கிற? எல்லாரும் வெளியில இருக்காங்க, கதவை அடைக்காத. ஷூ, சத்தம் போடக்கூடாது. நான் பண்றத வேடிக்கை மட்டும் பாரு. ஹேய், என்ன பண்ண போற? இங்க பாரு, நீ டம்மி பீஸ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி ஒண்ணு நம்பி எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டம்மி பீஸா? வேஸ்ட் பிளா, ஸ்டூபிட். யூ இடியட், இடியட். நீ உண்மையிலே இடியட் தான் man. என்னடி சொன்ன? என்ன பார்த்து இடியட்னா சொன்ன? உண்மையிலே நீ இடியட் தான். அடிச்சுவாண்டி. ஆமா, நீ மட்டும் நான் இடியட்டா இருக்க, நீ ஏமாத்துக்காரி. யாரு? நான் ஏமாத்துக்காரி. ஆமா, நீ ஏமாத்துக்காரிதான். போடி, நீ உண்மையிலே ஏமாத்துக்காரிதான். நான் ஏமாத்துனேன், நீ பார்த்த. நான் ஏமாத்துனேன். போடி, நீ ஏமாத்துக்காரிதான். நான் முட்டாள் தான், இடியட் தான். ஆனா நான் ஏமாத்தல, தெரியுமா? உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு எவ்வளவு ஆசையா வந்து தெரியுமாட்டி. கடைசியில உன் கல்யாணத்துக்கு நானே அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிய. இதான் யாரையும் நம்ப கூடாதுங்க. இப்ப மாத்திரம் மனசுக்குள்ளே பேசுற. என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உன்னை ஏமாத்துனேனா? ஆமா, இது சொல்ல வர செய்யுமாமோ. ஏமாத்தின ஏமாத்தின ஏமாத்தின. போ, எவ்வளவு ஆசையா வந்த தெரியுமா? அப்படியா? நான் ஏமாத்துனேனா? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இரு இடியட் மேன், வாரேன். கையால எனக்கு பேரை இடியட் தான் வச்சிருக்கா. இந்த கிடக்குதே. அங்க என்னது தேடுறா? இத புடி. இப்ப என்ன லெட்டர்? யூ இடியட், அத வாங்கி படி. இங்க பாரு, இடியட் இடியட் எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்க. யூ, என் கோத்த கலப்பாத. நீ இத படிச்சிட்டு எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். வேலை இருக்கா? என்ன வேலை? ஆமா, சொன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணிட பாரு. போ, உன்னை நம்பி இருந்தேன். போ. என்ன நம்பி இருந்தியா? என்ன சொல்ற? யூ, கோத்த கலப்பாத போயிரு சொல்லிட்டேன். என்ன எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு தெரியும். என்னடி சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்க? தொலைச்சிரு இடியட். நான் ஜன்னல் வழி தப்பிக்க போறேன். தப்பிக்க போறியா? இந்த பாரு, என்ன உள்ள வச்சுட்டா உன் அம்மா அடியால வச்சு என்ன போட்டு தள்ளிடுவா. இங்க பாரு, இந்த வேலை பண்ணாத. எதுக்கு நீ தப்பிக்கிற? ஒழுங்கா நீனு தப்பிச்சு ஓடிடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் இது வழி தப்பிச்சு போறேன், நீ என்னமோ பண்ணு. ஏன்டி என்ன உள்ள போட்டுனா போ. சாட்சிக்கு ஆளு வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே நான் இடியட் தான். சரி, எதுக்கு தப்பிச்சு போற? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க போற. இடியட், யாரு சொன்னா? என் மனசுல என் மாமன் கிடையவே கிடையாது. என்னடி சொல்ற? இடியட், ஒரு இடியட் தான் உள்ள இருக்கான். நீ போ, நான் தப்பிக்க போறேன். இடியட் உள்ள இருக்கானா? யார் அந்த இடியட்? மூச்சுக்கு முன்னூறு நேரம் யாரை இடியட் இடியட் சொல்லுவனோ அந்த இடியட் தான். ஓ, யாரு? சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போடு. ஒழுங்கா என் கூட தப்பிச்சு வர வழியை பாரு. என்ன சர்க்கஸ் வேலை எல்லாம் பண்றா? அமெரிக்கால இந்த வேலை பாத்தியா நீ? மிதிச்சு தள்ளிர, ஓடிரு. இடியட், அங்க தள்ளிடலடா. பரவாயில்ல, மிதிச்சுற, ஓடிரு. மாட்டிக்கிட்ட. இரு, நானும் தப்பிச்சு வரேன். சீக்கிரம் வா. கைய குடுட்டு நீ மட்டும் ஏறிட்ட, எல்லாம் ஏச்சு விட்டுக்கலாம்ல. சத்த கட்டாம வந்துரு.